குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மக்காச்சோளத்திற்கான தேவை அதிகரித்து வருகிறது. மற்ற பயிர்களை விட மக்காச்சோளத்தை சாகுபடி செய்வது எளிது என்பதால் விவசாயிகள் குறைந்த செலவில் அதிக லாபம் ஈட்ட முடியும் என்று வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் சிவக்குமார் தெரிவித்தார். மக்காச்சோளம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த லாபகரமான பயிரா இருக்கு. தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நிறைய மாவட்டங்கள்ல இப்ப மக்காச்சோளம் தான் அதிகமா பயிரிட்டுக்கிட்டு வர்றாங்க. அதாவது வருஷத்துக்கு 2 போகம்லாம் பயிரிடுற விவசாயிகள் நிறைய இருக்கிறாங்க. இந்த மக்காச்சோளம் ஏன் விவசாயிகளுக்கு ரொம்ப விருப்பமான பயிரா போயிடுச்சுன்னா, விவசாயிகளுக்கு முன்ன லாபம் வேணும். லாபம் மக்காச்சோளத்துல மற்ற பயிர்களோட இது கொஞ்சம் சிறப்பா இருக்குது. அப்புறம் அடுத்து பயிரிடக்கூடிய முறைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுல ரொம்ப எளிமையா இருக்குது. அதாவது விதைப்புல இருந்து அறுவடை வரலும் இயந்திரமாக்கல், அப்புறம் தொழில்நுட்பங்கள்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நீர் குறைவா இருக்கிற இடத்த கூட ட்ரிப் இரிகேஷன் மூலியமா இப்ப நல்ல அதிக மகசூல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தண்ணி அதிகமா இருக்கிற இடத்துலையும் நல்ல மகசூல் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில மக்காச்சோளம் தேவையும் நம்மளுக்கு அதிகம் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஏற்கனவே மக்காச்சோளம் கோழி தீவனம், அதாவது முட்டையிடுற கோழிக்கும் கறிக்கோழிக்கும் முக்கிய உணவா இருக்குது, தீவனமா இருக்கு. அடுத்து பழங்காலமா கால்நடைகளுக்கு முக்கிய தீவனமா இருந்துகிட்டு இருக்கு. இது இல்லாம ஸ்டார்ச் இண்டஸ்ட்ரீஸ்ல உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நாம உணவுக்காக மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களா மக்காச்சோளத்தை நாம நிறைய உபயோகிச்சுட்டு இருக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்தியாவில் நம்ம பயோ எத்தனால்ங்கிறது இப்ப அதிகமா பேசப்பட்டு வருகிறது. அதாவது ஆரம்பத்துல E10 எத்தனால் 10% கலக்கிறது அப்படின்னு ஒரு எத்தனால் பயோ பாலிசியில கொண்டு வந்தாங்க. அடுத்து இப்ப தற்போதைய சூழ்நிலையில E20 எத்தனால் 20% பெட்ரோல்ல கலக்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கு பாத்தீங்கன்னா இப்ப நாம போன வருஷம் கிட்டத்தட்ட 13% நாம அச்சீவ் பண்ணிட்டோம். இப்ப இந்த நடப்பாண்டுல 20% அச்சீவ் பண்றதுக்கு மத்திய அரசாங்கம் திட்டம் தீட்டி உள்ளது. ஆகவே இப்ப எத்தனால் தேவை அதிகம் ஆயிடுச்சு. ஏன்னா எத்தனால் பயோ எத்தனால்ங்கிறது கரும்பு கழிவு மொலாசஸ்ங்கிறதுல இருந்து பி மொலாசஸ் சி மொலாசஸ்ல இருந்து ஏற்கனவே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் கரும்பு சார்ல இருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் மூலியமா தொழிற்சாலைகள்லாம் லாபம் ஈட்டி கரும்பு விவசாயிகளுக்கு நிர்ணயித்த விலையை கொடுக்க முடியும்னு சொல்லி எத்தனால் இப்போ கரும்புல இந்த E20ல 10% எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மக்காச்சோளம் விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கு மக்காச்சோளம் ஸ்டார்ச்ல இருந்து எத்தனால் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இது மீதி 6% இதுலேயும் மீதமுள்ள ஒரு 4% சேதமடைஞ்ச உணவு தானியங்கள் 3%, மீதி 1% மற்ற வகையிலிருந்து எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. ஆகையினால மக்காச்சோள தேவை கோழி தீவனம், மாட்டு தீவனம், ஸ்டார்ச் இண்டஸ்ட்ரீஸ், நம்மளோட உணவு, இது போக இப்ப பயோ எத்தனாலுக்கும் தேவைப்படுறதுனால அதிகம் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எத்தனால் உற்பத்திக்காகவே சில வீரிய ஒட்டு ரகங்கள், உணவுக்காக தனியா ஒரு வீரிய ஒட்டு ரகம், இது எத்தனால் உற்பத்திக்காக எத்தனால் ஈல்டு அதிகமாக கொடுக்குற மாதிரியும் வீரிய ஒட்டு ரகம் உருவாக்குதல் முழு முனைப்போடு இந்தியாவில் பல ஆராய்ச்சி நிலையங்கள்ல செயல்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதனால மக்காச்சோளம் விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமான பயிர். அந்த அடிப்படையில இப்ப சில இடங்களெல்லாம் மக்காச்சோளம் பயிரிடலான்னு ஒரு கணக்கு தெரியுது. குறிப்பா நீர் ஆதாரம் அதிகமா இருக்கிற இடத்துலலாம் நாம ஓரளவு இருக்கிற இடத்துல எல்லாம் நாம மக்காச்சோளத்தை கொண்டுகிட்டு வரலாம். அடுத்து சம்பா அறுவடைக்கு பின்னாலையும் நாம மக்காச்சோளத்தை பயிரிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி இப்போ நம்ம இந்த திருவள்ளுவர், காஞ்சிபுரம்லாம் சில விவசாயிகளை தேர்ந்தெடுத்து மக்காச்சோளம் கோடையில பயிரிட்டு
அவங்களுக்கு வந்து லாபகரமாக அமைஞ்சதுன்னா அது ரொம்ப விவசாயிகளுக்கு சிறப்பானதாக இருக்கும். அந்த வகையில் இப்போ இந்த ஐசிஆர் மெய்ஸ் எஃப்எல்டிங்கிற ஸ்கீம் மூலிமா நாம் இந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் மற்றும் தமிழ்நாட்டில் மற்ற மாவட்டங்களுக்கும் மக்காச்சோளத்தை கொடுத்து இந்த தொழில்நுட்பங்கள்லாம் நிறையா கொடுத்து உற்பத்தி திறனை அதிகப்படுத்தி விவசாயினோட லாபத்தை அதிகப்படுத்துவதே முக்கியமான நோக்கம். மக்காச்சோளம் உற்பத்தியும் அதிகமாகணும், விவசாயிகளோட லாபமும் அதிகமாகணும். நீர் தேங்கி இருக்கிற இடத்துல வந்து மக்காச்சோளம் வராது. அதாவது இதுக்கு நேர்மறையா சொல்ல போனா குறைச்சலா நீர் இருக்கிற இடத்துலயும் ட்ரிப் இரிகேஷன் மூலியமா பயிர் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த நெல் அதிகமா பயிரிடக்கூடிய காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள்ல சற்று மேடான பகுதிகள், அந்த மாதிரி ஒரு யூனியன் பிளாக் எல்லாம் தேர்ந்தெடுத்து அதுல சில கிராமங்கள் எடுத்து விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து மக்காச்சோள சாகுபடியை வந்து நாம அறிமுகப்படுத்த போறோம். இதுக்கு உண்டான இந்த மக்காச்சோளம் அறிமுகப்படுத்துறதுக்கு இடுபொருள்கள்லாம் இந்த மெய்ஸ் ஃப்ரண்ட்லைன் டெமான்ஸ்ட்ரேஷனுங்கிற திட்டம் மூலியமா இலவசமா நாம கொடுத்து அவங்களுக்கு வந்து தொழில்நுட்பங்களை கொடுக்க போறோம். நாம வரக்கூடிய தைப்பட்டத்துக்கு விவசாயிகளை அழைச்சி அவங்களுக்கு வந்து எப்படி மக்காச்சோளம் சாகுபடி செய்யக்கூடிய தொழில்நுட்பங்கள்லாம் கொடுத்து நாம விதையும் கொடுக்க போறோம், இடுபொருளும் கொடுக்க போறோம். அவங்க வந்து விழிப்புணர்வு வந்து இப்போ வந்து நாம வந்து விஞ்ஞானிகள்லாம் வருவாங்க, கலந்துரையாடுவாங்க. நாமளே விழிப்புணர்வை உண்டாக்கணும். அவங்க மற்ற மாவட்டங்கள்ல இருக்கிறத விவசாயிகள்லாம் செல்போன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விவசாயிங்களுக்கு ஒத்து வருதோ அந்த விவசாயிகள்லாம் மக்காச்சோளம் பயிரிடலாம்.